ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான, எல்லாத்துக்கும் பிடித்தமான, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி மஷ்ரூம் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம மஷ்ரூம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு வெடித்ததுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதெல்லாமும் கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இதெல்லாமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே எண்ணெயில் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய காளான் அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட், அதாவது 200 கிராம் அளவுக்கு காளான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எல்லாமும் மசாலாவில் நல்லா பைண்டாகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா மசாலா கூட கலந்து விட்டுடலாம். மஷ்ரூம் பொறுத்தளவுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. இப்போ சப்பாத்தி ரோல் செய்கிறதுக்கு சுவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எப்படி ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை அதில் சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ண முட்டைக்கோஸ், இது ரெண்டையும் சேர்க்கறதுனால நம்ம இதில் ரோலில் வச்சு சேர்த்து பைட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு எப்பவும் போல் ரோலை நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. ஃபாயில் ஷீட்டோ இல்லை பட்டர் ஷீட்டோ வச்சு நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.